இந்த வீடியோவில் நம்ம வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த சப்ஜெக்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதுவும் நம்ம டிஎன்இபியில் கேட்ட கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2018ஓட கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் 2017 பார்க்கலாம். 2018 மொத்தம் 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. இந்த சேனலில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோ லெக்சர்ஸ், அப்புறம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் டெக்னாலஜி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். மின்கலம், இது மின் பொறியாளர்களின் சங்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, the following figure shows a composite switch consisting of power transistor BJT in series with a diode. Assuming that the transistor switch and diode are ideal, the IV characteristics of composite switch. So composite switch na inga BJTயும் diode சேர்ந்த ஒரு switch இருக்கு. ஸோ அந்த ஸ்விட்சோட ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாசிட்டிவ் வோல்டேஜ், இங்கே நெகட்டிவ் வோல்டேஜ் இருக்குது. பிஜேடி என்ன பண்ணோன்னா அது ஒரு கரண்ட் டிவைஸ். இப்போ வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஆக்டிவ் சோர்ஸஸ் மாதிரி தான் இது. ஸோ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐபின்ற ஒரு கரண்ட் இருக்கும், நம்ம பேஸ் இருக்கும், கலெக்டர் எமிட்டர் இருக்கும். ஸோ அந்த பேஸில் கரண்ட் நம்ம கொடுத்தா தான் அது வந்து கண்டக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும், இல்லைனா அது வந்து ஸ்டார்ட்டே பண்ணாது, வோல்டேஜ் வந்து அதிகமாக இருந்தாலும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஐபி வந்து ஸ்டார்டிங்கில் 0ன்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் பிஜேடி. அடுத்து இப்போ ஐபின்ற பேஸ் கரண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் அந்த வோல்டேஜும் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பிஜேடி. ஸோ அதுலேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகி இந்த டயோடுக்கு போகும். அப்போ அது கண்டக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டில் வந்து அது ஆனில் இருக்கும், இங்கே ஆஃபில் இருந்துச்சு. அடுத்து வந்து ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஜேடிக்கு இருக்குது. ஸோ அந்த ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும், அது வந்து நம்மளுக்கு ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். அது ஏன் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா, இங்கே டயோடு இருக்குது, அது இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். ஸோ இது ஃபார்வர்ட் பயாஸில் தான் கண்டக்ட் பண்ணும். ஸோ ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆஃப் இருக்கும். ஸோ இங்கே ஆஃப் ஸ்டேட், இங்கே ஆன் ஸ்டேட். ஸோ அதனால் இந்த ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, a 3-phase fully controlled bridge converter is feeding a load drawing a constant and ripple free load current of 10 amps at a firing angle of 30 degree. ஸோ இது வந்து I0 அப்படின்ற ஒரு கரண்ட் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து 10 amps, ஃபயரிங் ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்றது வந்து என்னென்னா 30 டிகிரி அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ த அப்ராக்சிமேட் பெர்சன்டேஜ் டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் and the RMS value of fundamental component of input current will be respectively B. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, இந்த டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து 3-phase fully controlled bridge converterக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அது எந்த ஃபயரிங் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, எந்த இதுக்குமே அது வந்து மாறாது. ஸோ ஃபயரிங் ஆங்கிளை அது டிபெண்ட் பண்ணி இல்லை, கான்ஸ்டண்ட்டாக 31% தான் அதோட வேல்யூ. ஸோ 31%ன்றது நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக அது தெரியும். நம்ம இதை பற்றி படிச்சிருந்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். IRMS இன்புட் ஆர்எம்எஸ் கரண்ட் வந்து என்ன அப்படின்றது வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா, √6/π I0. I0ன்றது ரிப்பிள் ஃப்ரீ அந்த லோட் கரண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதை போட்டு நம்ம √6/π அந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா 7.8 amps அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் B 31% and 7.8 amps இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின், இந்த சர்க்யூட் ஷோன் an ideal switch S is operated at 100 kHz with a duty ratio of 50%. Given that del IC is 1.6 amps peak to peak and I0 is 5 amp DC, the peak current in S is. ஸோ எஸ்ன்ற ஒரு ஸ்விட்ச் இருக்குது, ஓகே, அது ஒரு ஐடியல் ஸ்விட்ச், ஓகே. அது வந்து எந்த ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுதுன்னா 100 kHz, அதோட டியூட்டி ரேஷியோ 50%. ஸோ இதோடைய டெல் ஐசி அப்படின்றது வந்து மாறிட்டே இருக்குது அந்த கெப்பாசிட்டர் கரண்ட், ஓகே. அந்த கெப்பாசிட்டர் கரண்ட் வந்து என்னென்னா இந்த பீக் டு பீக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீக் டு பீக் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னா 1.6 amps இருக்குது, அதோ இந்த மாதிரி. ஸோ பீக் டு பீக் இருக்குல்லையே, அது வந்து 1.6 amps இருக்குது இந்த டெல் ஐசின்றது. அண்ட் I0 அது வந்து என்னென்னா, I0ன்றது ஒரு கான்ஸ்டண்ட்டான ரிப்பிள் ஃப்ரீ கரண்ட் வந்து 5 amps DC இருக்குது. ஸோ பீக் கரண்ட், இந்த ஸ்விட்சில் வர பீக் கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. இந்த சர்க்யூட் டயக்ராமை அவங்களே கொடுத்துட்டு இது வந்து எவ்வளோ 24 வோல்ட்டு அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்விட்ச் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க.
இந்த சர்க்யூட் டயக்ராம் எதோட சர்க்யூட் டயக்ராம் அப்படின்னா பக் கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த பக் கன்வெர்ட்டரோட சர்க்யூட் டயக்ராம் தான் இது. ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த சர்க்யூட் இப்படி பார்த்தீங்கனாலே இதோட டயக்ராம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், வேவ் ஃபார்ம். ஸோ இப்படி இருக்கும், அதை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த கெப்பாசிட்டரோட கரண்ட் வந்து டெல் ஐசி இந்த மாதிரி இருக்கும். I0ன்றது ரிப்பல் ஃப்ரீ, அந்த வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ IL மேக்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த I0 ப்ளஸ் டெல் ஐசி பை 2. ஸோ பீக் டு பீக் அப்படின்னும் போது அது ஒரு பீக்லேருந்து இன்னொரு பீக் அந்த மாதிரி. ஸோ அது பாதி வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அது ப்ளஸ் இந்த ரிப்பல் ஃப்ரீ, இந்த ரெண்டு கரண்ட்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் அந்த IL மேக்ஸ் வேல்யூ. ஸோ IL மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு I0 வந்து 5 நம்மளுக்கு இருக்குது, 5 ஆம்ஸ் இருக்குது. அடுத்து வந்து டெல் ஐசி 1.6 இருக்குது. ஸோ 0.8, 5.8 ஆம்ஸ். அதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 5.8 ஆம்ஸ் இதுதான் கரெக்ட். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னா, எ சிங்கிள் ஃபேஸ் சோர்ஸ் இன்வெர்ட்டர் இஸ் ஃபீடிங் எ பியூர்லி இண்டக்டிவ் லோட் as shown in the figure. ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த இன்வெர்ட்டர் வந்து 50 Hz ஃப்ரீக்வன்சி 180 டிகிரி ஸ்கொயர் வேவ் மோடில் ஒர்க் ஆகுது. அடுத்து அதோடைய லோட் கரண்ட் வந்து டிசி காம்பனண்ட்டே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த கரண்ட் இருக்கு இல்லையா, அதோட பீக் வேல்யூ என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. இந்த இண்டக்டரோட பீக் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இண்டக்டர் வந்து V இஸ் ஈக்குவல் டு, அதில் இருக்க வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு LdI/dt அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த வோல்டேஜ் வந்து இந்த சர்க்யூட் டயக்ராமில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 200 வோல்ட். அடுத்து இந்த Lன்றது வந்து 0.1 ஹென்ரி, அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த DI எவ்வளோ இந்த கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று எப்படி சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் ஐபிலேருந்து மைனஸ் ஐபிக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் தான். அதனால் ஐபி மைனஸ் ஐபி, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐபின்னு வரும், டிவைடட் பை டைம் வந்து சொல்கிறாங்க. டைம் வந்து நம்மளுக்கு இங்கே எங்கேயுமே இல்லை, பட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/t அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ t இஸ் ஈக்குவல் டு 1/f அந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு 1/50 அப்படின்னு போட்டாலே 20 மில்லி செகண்ட்ஸ்னு வந்துடும். இது வந்து டோட்டல் டைம் பீரியட். நம்மளுக்கு வந்து அந்த பாதி டைம் பீரியட் தான் நம்ம இந்த இதில் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து 10ன்னு சொல்லி நம்மளுக்கு வரும். ஸோ அது 20 மில்லி செகண்ட்ஸ்னால் அப்போ 10 மில்லி செகண்ட்ஸ்ன்றதை டிவைட் பண்ணி போட்டுக்கணும். அதுதான் டிடியோட வேல்யூ. அப்படி போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கடைசியில் ஐபியோட வேல்யூ 10 ஆம்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த 10 ஆம்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இது இன்வெர்ட்டர் அப்படின்றதுனால அது டிசி டு ஏசி வந்து கன்வெர்ட் பண்ணும். கரண்ட் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஐபிலேருந்து மைனஸ் ஐபிக்கு சேஞ்ச் ஆகும். அதனால தான் நம்ம இங்கே வந்து டிஐயை வந்து அப்படி எடுத்துக்கிட்டோம். ஐபியோட வேல்யூ வந்து 10 ஆம்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் இந்த ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா, ஸோ 10 ஆம்ஸ் இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஃப்த் கொஸ்டின். எ சிங்கிள் ஃபேஸ் ஃபுல்லி கண்ட்ரோல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் சப்ளைஸ் எ லோட் drawing constant and ripple free load current. If the triggering angle is 30 degree, then the input power factor will be. ஸோ இந்த மாதிரி பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ஃபுல்லி கண்ட்ரோல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியாக இருக்கும். இன்புட் பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 2√2/π cos ஆல்ஃபா. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு வந்து கரண்ட்டோட வேல்யூலாம் தேவையே இல்லை, ஆல்ஃபாவோட வேல்யூ தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஸோ அடுத்து 2√2/π அதோட வேல்யூ வந்து 0.9. நம்ம கேல்குலேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அது. ஸோ 0.9 நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு காஸ் ஆல்ஃபா வந்து 30 டிகிரி. ஸோ 30 டிகிரின்றது √3/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 0.7794. அது அப்ராக்சிமேட்டாக 0.78 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த பவர் ஃபேக்டர் என்னவாக இருக்கும், ஆப்ஷன் பியில் இருக்க மாதிரி 0.78. அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 2018 கேட்ட லாஸ்ட் கொஷின் பவர் எலக்ட்ரானிக்ஸில் அப்படி என்னென்னா, the operation of AC motors fed from current source inverters is characterized by. ஸோ இப்போ ஏசி மோட்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கரண்ட் சோர்ஸ் இன்வெர்ட்டர்ஸ்லேருந்து வருது. அதுக்கு ஓகே, அதோட ஆப்ரேஷன் வந்து எப்படி நம்ம வந்து கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்க எந்த ஆப்ஷனும் செட் ஆகலை, நம்மளுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ சைனசாய்டல் ஆர்மேச்சர் வோல்டேஜ் வித் ஸ்பைக்ஸ், அதுதான் வந்து கரண்ட் சோர்ஸ் இன்வெர்ட்டர்லேருந்து அது ஆப்ரேட் ஆகுது அந்த ஏசி மோட்டார் அப்படின்றத கேரக்டரைஸ் பண்ணும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 2018 6 கொஷின்ஸ் கேட்டாங்க. இப்போ 2017 பவர் எலக்ட்ரானிக்ஸில் டிஎன்இபியில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, when a line commutated converter operates in an AC inverter mode. ஸோ இப்போ வந்து ஒரு லைன் கம்யூட்டேட்டட் கன்வெர்ட்டர் இருக்குது,
அது வந்து ஏசி இன்வெர்ட்டர் மோடில் ஆப்ரேட் ஆகும்போது என்ன நடக்கும்? இப்போ ரியல் பவர் ரியாக்டிவ் பவர் எப்படி அது எடுத்துக்கும், எதை எடுத்துக்கும், எந்த ரியல் பவர் எடுத்துக்குமா இல்லை ரியாக்டிவ் பவர் எடுத்துக்குமா, ரியல் பவரை வந்து எடுத்துக்கிட்டு ரியாக்டிவ் பவரை கொடுக்குமா, இந்த மாதிரி கொஷின்ஸை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏபிசிடின்னு கொடுத்துட்டு ஆன்சர் வந்து என்னென்னா ஏ அண்ட் பியா இல்லை பி ஒன்லியா சி ஒன்லியா இல்லை சி அண்ட் டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்வெர்ட்டர் அப்படின்றது என்ன, டிசியை வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதில் வந்து இந்த இதில் ஃபயரிங் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு ஆல்ஃபா வந்து 90 டிகிரி விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த லைன் கம்யூட்டேட்டட் கன்வெர்ட்டர் வந்து நம்மளுக்கு ரெக்டிஃபையராக ஆக்ட் ஆகும். இதுவே ஃபயரிங் ஆங்கிள் வந்து 90 டிகிரி விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்வெர்ட்டர் அது ஆக்ட் ஆகும். ஸோ ஃபயரிங் ஆங்கிள் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஒரு கன்வெர்ட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபயரிங் ஆங்கிளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேலே போனால் தான் அதில் வந்து கண்டக்ட் பண்ணவே ஆரம்பிக்கும், ஸ்விட்ச் மாதிரி அது ஆக்ட் ஆகும். அதுக்காக தான். ஸோ அந்த ஃபயரிங் ஆங்கிள் வந்து 90 டிகிரி விட கம்மியாக இருந்துச்சுன்னா ரெக்டிஃபையர், அதிகமாக இருந்துச்சுன்னா இன்வெர்ட்டராக ஆக்ட் ஆகும். அப்படி இன்வெர்ட்டராக ஆக்ட் ஆகும்போது ஸோ இதில் வந்து சி அண்ட் டி தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அது என்ன பண்ணும், ரியல் பவரை ஏசி சப்ளைக்கு கொடுக்கும். ஸோ ஏசி சப்ளைக்கு ரியல் பவரை கொடுத்துட்டு ரியாக்டிவ் பவரை ஏசி சப்ளைலேருந்து எடுத்துக்கும். அதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக். அதை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 சி அண்ட் டி அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோன்னா ஈஸியாக அதை அட்டன் பண்ணலாம். அடுத்து செகண்ட் கொஷின். A separately excited DC motor when fed from single phase full converter runs at a speed of 1200 rpm. Load current remains continuous. If one of the SCRs get open circuited, the motor speed will reduce too. ஸோ இப்போ வந்து இதோட கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இங்கே எஸ்சிஆர்ஸ் வந்து 2 கனெக்ட் ஆகிருக்கும், அடுத்து இங்கே 2 கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து 4 இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஃபுல் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு எஸ்சிஆர் வந்து கண்டக்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுனால இன்னொன்று வந்து அதோட சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இதுவுமே வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த 2 எஸ்சிஆர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஆஃப் கன்வெர்ட்டராக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஒன்று வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆச்சுனாலே ஃபுல் கன்வெர்ட்டர் வந்து ஆஃப் கன்வெர்ட்டராக மாறிடும். ஸோ அப்போ நம்ம ஃபார்முலாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் கன்வெர்ட்டருக்கு எப்படி இருக்கும், அப்புறம் ஆஃப் கன்வெர்ட்டருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து மிஷின்ஸில் வர சில ஃபார்முலாஸும் நம்ம ரிவைண்ட் பண்ணிக்கணும். டிசி மோட்டார் அப்படின்றதால இஎம்எஃப் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்னா 5ZNP/6GA. ஸோ இது எல்லாமே தேவையில்லை. பட் ஈன்ற இஎம்எஃப் வந்து நம்மளுக்கு எண்ணுக்கு வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். என்னன்றது ஸ்பீட் ஆஃப் த மோட்டருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் டைரெக்டாக. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து E1ன்றது ஃபுல் வேவ் அந்த கன்வெர்ட்டராக இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கிறது, அடுத்து ஆஃப் வேவாக இருக்கிறத E2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ E2/E1 = N2/N1 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஃபுல் வேவுக்கு என்ன ஃபார்முலானா 2Vm/π cos alpha. ஆஃப் வேவுக்கு வந்து Vm/2π 1 + cos alpha. அதுதான் இதோட ஃபார்முலா. இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து 1 + cos alphaன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆல்ஃபாவோட இது வந்து நம்மளுக்கு கொடுக்கல. இது வந்து என்னென்னா ஃபயரிங் ஆங்கிள் வந்து 0னே இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 0 நீங்கள் போட்டோன்னா இங்கே 1 ஆகிடும் இந்த டேர்மு. அடுத்து இங்கே 0ன்னு போட்டோன்னா cos 0 1 ஆகிடும். ஸோ 1 + 1 2 ஆகிடும். அந்த 2ம் இதுவும் கேன்சல் பண்ணிட்டோம்னா Vm/π மட்டும் இருக்கும். இங்கே 2Vm/πன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம இந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். அதில் வந்து என்னென்னா E2/E1 = N2/N1 அந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா N2 நம்மளுக்கு கிடைக்கல. என்ன கேட்குறாங்க, ஸ்பீட் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் வேவ் கன்வெர்ட்டராக இருக்கும்போது ஸ்பீட் வந்து 1200 rpm. அடுத்து வந்து ஒரு எஸ்சிஆர் வந்து அது ரிப்பேர் ஆனதுனால நம்மளுக்கு வந்து அது ஆஃப் வேவ் கன்வெர்ட்டராக மாறிடுச்சு. ஆஃப் வேவ் கன்வெர்ட்டர்னா மாறினதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பீட் இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இந்த N2 நம்மளுக்கு தெரியல. இந்த இது வந்து Vm/π இங்கே இருக்குது. ஸோ E2 வந்து Vm/π நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து 2Vm/π இங்கே எடுத்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணி போட்ட பிறகு N2 = 600 rpm அப்படின்றது கிடைக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் 3 இருக்குது, 600 rpm. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, இன் a 3-phase off-wave rectifier the DC output voltage is 230 volt. The peak inverse voltage across each diode is. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 3-phase off-wave rectifier அதோட ஃபார்முலா என்ன பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ்க்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக அதை போட்டுடலாம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா VDC × 2π/3. ஸோ VDC அப்படின்றது டிசி அவுட்புட் வோல்டேஜ், அது 230 வோல்ட் கொடுத்துட்டாங்க. அதை போட்டோன்னா நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோடனே பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் வந்து 481.7 வோல்ட் அப்படின்றது கிடச்சிருச்சு. ஸோ அதை வந்து நம்ம இந்த ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர்.
இதில் வந்து 2017 ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. பவர் எலக்ட்ரானிக்ஸில் வெறும் 3 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் 2018 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஃபார்முலாஸ் வந்து படிச்சிருக்கணும். ஒருத்தோட ப்ராப்பர்ட்டி என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத, அதோடைய ஒர்க்கிங் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில கொஷின்ஸ் வந்து கேட்டோட 2 மார்க் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ சிங்கிள் 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்துலாம் கொஞ்சம் பேசிக்காக கேட்டிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக கேட்கல. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இதை வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.